எக்ஸாம் டியூட்டிக்கு வந்துருக்காரு, பக்கத்து ஸ்கூலுக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க ஆசிரியர்கள். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த நிகழ்ச்சி நடத்த போற மாணவர்கள் சொன்னல 15 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்க நிகழ்ச்சி நடத்தணும். எங்கெங்க தெரியுமா? நம்ம பக்கத்து பள்ளியில புனித அந்தோனியார் பெண்கள் மேல்நிலை பள்ளியில, மவுண்ட் பள்ளியில, அடுத்தது புதுப்பாளையம் இதயா காலேஜில் வந்து அந்த கல்லூரியினுடைய முதல்வர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் சொன்னோம். மிக சிறப்பாக என்னுடைய மாணவர்கள் நான் சொல்ற நீங்க பாருங்க, நிகழ்ச்சி பார்த்து முடித்த உடனே நம்முடைய தாளாளர் தலைமை ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி எக்ஸ் ஆசிரியர் எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி இருக்குதுன்னு. அந்த அளவுக்கு சிறப்பாக நிகழ்த்தக்கூடியவர்கள். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த நேரத்திலே எல்லாருக்கும் ஒரு நெஞ்சை தொட்ட நிகழ்வு இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். அன்றைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்குன்னு சொன்ன 1000 உள் அதிர்வுகளை கொடுத்த நாள் என்று நான் சொன்னேன். 1000 காசும் வந்துச்சு, 1000 உள் அதிர்வுகளும் நான் சொல்லி எதையாவது நாம் சாதிக்க வேண்டும். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த நாளிலே நம்முடைய சுரேஷ் அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற தொடர்ந்து அன்றைக்கும் கொடுத்த இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறார். ஆகவே உங்கள் நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருக்க அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு நகர்வும் ஒரு அருமையான ஒரு நகர்வாக இருக்கிறது என்பதை பதிவு செய்து. வணக்கம். சுசு என்டர்டைன்மெண்ட் அன்புடன் வரவேற்கிறோம். நாங்கள் பயின்ற பள்ளி புனித சகாயானை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. எங்கள் பள்ளிக்கு இந்த வாசிப்பு மேடையை அன்பளிப்பாக தந்த எனது ஆரூர் அண்ணன் ராமராஜன் அவர்களுக்கு மற்றும் ஆரூர் தோழர் மும்மூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. வணக்கம் போல சார். என்னங்க சார் இப்படி ஆகி போச்சு? உங்ககிட்ட வேலை பார்த்த உங்க சிஷியன் ஒரு ரோபோவையே கண்டுபிடிச்சு அது ஏஆர்டி அப்லோடுக்கு வந்திருக்கு. எல்லோரும் சேர்ந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தா உங்க மரியாதை என்ன ஆகும்? எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஒரு ரோபோ என்னால ஒரு ரோபோ பர்ஃபெக்டான ரோபோ கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன், முடியல. ஆனா நான் கண்டுபிடிச்ச ரோபோ கன்னு எடுத்துட்டு வானா பன்னு எடுத்துட்டு வருது. என்கிட்ட வேலை செஞ்ச வசீகரன் ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிட்டான். அந்த ரோபோ அப்ரூவ்ட் ஆகவே கூடாது. அதுக்குதான் இந்த கூட்டத்துல நிறைய கருப்பாடை செட் பண்ணிருக்கேன். அவங்க கேட்கிற கேள்வியில அந்த ரோபோ டிஸ்மேண்டல் ஆனது கன்ஃபார்ம். சார் வசீகரன் சார் வராரு. வசீகரன் சார் வராரு. அடுத்த வசீகரன். தேங்க்யூ சார். உண்மையிலேயே மனுஷனுக்கு எல்லா திறமையும் நீங்க கண்டுபிடிச்ச ரோபோகிட்ட இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன் கேட்கறேன், தப்பா எடுத்துக்காங்கன்னா ஏன் கேட்கறேன்னா, சயின்ஸ்ல எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு தான் என்னோட விருப்பம். ஆமாம் சார். இப்ப பார்க்கதானே போறீங்க இந்த ரோபோவுடைய ஆட்டத்தை. ரோபோ பத்தி நம்ம பேசிருக்கோம். என் பேர் டாக்டர் வசீகரன். அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த 3 வருஷமா பாத்தீங்கன்னாக்கா இரவும் பகலும் பாவாம இந்த ரோபோவை கண்டுபிடிச்சு. இந்த ரோபோ பாத்தீங்கன்னாக்கா டான்ஸ் ஆடும், மிமிக்ரி பண்ணும், ஃபைட் பண்ணும், எல்லா விதமான திறமைகளும் இருக்கு. அதுகிட்ட நீங்க தேவையான கொஸ்டின்கள் அனைத்து கொஸ்டின்களும் இந்த ரோபோ வரவேற்கணும். பார்ப்போமா? ஓகே, அந்த ரோபோ பார்க்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கா? ஓகே, அந்த ரூபா வரணும்னா நீங்க எல்லாரும் கிளாப் பண்ணி வரவருங்க. கிளாப் பண்ணுங்க. ஓகே, ரோபோ வந்துருச்சு. ரோபோவுடைய Hi, I am Chitti, the robot, speed 1 terabyte, memory 1 zettabyte. ஓகே, ரோபோ வந்துருச்சு. ரோபோ கிட்ட தனித்திறமைகள் என்னென்ன இருக்குன்னு நம்ம சோதிச்சு பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஏ ரகுமான்,
இசைநாயகி இளையராஜா, ஆர்எஸ் இளையராஜா எல்லாமே அவங்களாம் பாத்தீங்கன்னாக்கா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு பாட்டுக்கு இசையமைக்கிறாங்க. ஆனா இந்த ரோபோ பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய வாயால இருந்தே இசைகளை நம்ம ஒரு பாட்டுக்கு இது பண்ணோம். சுற்றும் வேடி சூடாரே சுற்றும் வேடி சூடாரே என்னை சுற்றுரே சட்டை பையில் உட்படம் தொட்டு தொட்டு ரச என் நீராயம் பற்றி கொண்டதே. ஓகே, மிக அற்புதமான இருந்தது ரோபோவுடைய அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நிறைய கொஸ்டின் கேட்கலாம், நிறைய விதமான இது பண்ணலாம். ஆனா இந்த ரோபோ வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி ரோபோ வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்குது. அது என்னன்னா மேக்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின் பார்த்தா ரோபோ என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க, அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க பார்த்தோம். எல்லாருக்கும் வணக்கம். உங்ககிட்ட சின்ன கேள்வி கேட்க போறேன். ஸ்பீடா பதில் சொல்லணும். ரெடியா? அது ரெடி? கேட்கல? எஸ். நல்ல பசங்க மட்டும் கை தூக்குங்க, கெட்ட பசங்க கை கை போடுங்க. ஏன் கை போட்டீங்க? ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஸ்பீடா பதில் சொல்லணும், லேட்டா சொல்லக்கூடாது. ஓகே, கணக்குல சின்ன கொஸ்டின் தான். ரெடி? 1040 சீக்கிரம் சொல்லுங்க. 15 கூட்டுங்க, 15 கூட்டுங்க, இன்னொரு 5 கூட்டுங்க சீக்கிரம். 3000 தப்பு எனக்கு 3000 தான் கேட்டுச்சு. ஓகே, சிம்பிள். அதுக்காக நம்ம இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதால தப்பா ஆன்சர் பண்ணா தப்புன்னு இல்ல, இது கன்ஃபியூஸ் கொஸ்டின். ஓகேவா? ஓகே, ரோபோவுடைய டேலண்டான விஷயங்கள்லாம் இப்ப பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு வர ஆசிரியர் தின விழான்னு சொல்றாங்களா, அதனால நம்ம செலிப்ரேஷனை கூப்பிட்டு அவங்க குரலால அந்த ஆசிரியர் தின விழாவை சொன்னா எப்படி இருக்கும் ரோபோ மூலியமா, அதை பத்தி பார்ப்போம். முதலாவது பார்த்தோன்னா நம்ம யார வர வைக்கலாம்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வர வைப்போமா? பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதர சகோதரிகளே, உங்க அனைவருக்கும் என்னுடைய முதற்கான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முன்னாலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் முந்தைய கட்டைகளே, பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பிசாசு குட்டிகளே, உங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்கிட்ட மண்ணை கேளுங்க, பொண்ணை கேளுங்க, ஏன் என் கண்ணை கூட பறிச்சுட்டு போங்க, ஆனா மண்ணை மட்டும் கேட்காதீங்க, விலைவாசி உயர்ந்துச்சு. எல்லாருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அருமை அருமை அருமை. அடுத்தது பார்த்தோன்னா எம்ஜிஆர் வந்துட்டாரு, அவர் ஹீரோ. அவருக்கு நிகரா வந்து வில்லன் ஒருத்தர் இருப்பார் இல்ல, அவருதான் நம்பியார். அவரு வயசு கேட்போம். என்னவா தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட எங்கடா ராம சோமு எங்கடா போனீங்க? இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா? சினம் கொண்ட சிங்கம் என்ன பண்ணும் தெரியுமா? மதம் கொண்ட யாரை என்ன பண்ணும் தெரியுமா? என்கிட்ட எலுமிச்சை பழம் கொடுத்தா அவரு நசுக்கி ஜூஸா போட்டுடுவேன். உங்க எல்லாருக்கும் என்ன முறைச்சு இல்லைனா தானே என்ன எல்லாரும் பாக்குறீங்க. ஆனா நான் ரொம்ப நல்லவன், புரியுதுங்களா உங்களுக்கு? ஆசிரியர் தினம் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுறேன். ஓகே, அருமை அருமை. நம்பியாரே வந்து நிறைய இருக்குல்ல, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம முத்தமிழ் கலைஞருடைய குரல்ல வாய்ஸ் கேட்டோம். சூப்பர். மேலான தமிழர்களே
என்னை நீங்கள் கரையிலே இருந்தாலும் கட்டுமரமாக நினைப்பேன். அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம். முத்தனை நிறைந்த தமிழுக்கு 3 எழுத்து, அறிவுக்கு 3 எழுத்து, ஆண்மைக்கு 3 எழுத்து, அன்புக்கு 3 எழுத்து, அழகுக்கு 3 எழுத்து. நீங்கள் பயிலும் இந்த பள்ளிக்கு 3 எழுத்து. அந்த பள்ளியை கற்கும் கல்விக்கு 3 எழுத்து. அந்த கல்வியை கற்றுத்தரும் ஆசான் அனைவருக்கும் 3 எழுத்து, 3 எழுத்து, 3 எழுத்து. உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் சூப்பர். அடுத்ததாக பார்த்தோன்னா ரகுவரனுடைய வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப எனக்கு தெரியல. நான் தான் பேசுறேன். எங்க ரங்கசாமி உங்க புள்ள வரல. அவன் இந்த தொழிலுக்கு குழந்த அறுத்து போட்டுடுவேன். புரியுதா? சொல்லுவேன். மார்க்காட்டி அறுத்து போட்டுடுவேன். ஆட்டோட பாவம் வச்சிருவேன். ஓகேவா? எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சூப்பர். அருமை அருமை. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா விஎஸ் ராகவனுடைய வாய்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். எவ்வளவு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். ஆனா இந்த ஸ்கூல்ல வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஒரு யோசனை வருது. எல்லாரும் நல்லா படிச்சு வாழ்க்கையில பெரிய வாங்கலாம். கொய்யாலே உங்களுக்கு புரியுதா? எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு. தனுஷ் படம் மாரி படத்துல நான் ஹீரோவா நடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வயசு அதிகமா இருக்குல்ல, அந்த சின்ன கேரக்டர்லாம் போய் நடிக்க முடியாது. ஒரு டைலாக் அது பேசிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கொசு வந்து கடிச்சுட்டு அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. அதுவே அவன் முடிச்சுட்டு இருக்கிறப்ப கொசு கடிச்சா பட்டுன்னு பொட்டுன்னு போயிடும். எப்படி இருந்துச்சு? என்னப்பா இப்படி ஒரு சீரியஸான ஒரு டைலாக் சொல்றேன், அப்படி சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க, கை தக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னப்பா அவங்களோட கொள்ளாதே நான் போயிட்டு எல்லாருக்கும் ஆசிரியத்தை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஓகே. அருமை அருமை. மிமிக்ரி முடிஞ்சிருச்சு. ஓகே. ரோபோட்ட சில கொஸ்டின் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க மாணவர்கள் அனைவரும் தன்னுடைய கேள்விகளை கேட்கலாம். அனைவரும் கேள்வி கேட்கும் முன் நான் இந்த ரோபோவை டெஸ்ட் பண்ண வேண்டும். கைய தூக்கு. யாரு என்ன அடிச்சது? சொல்லுங்கடா, யாரும் அடிச்சது? நான் பார்த்தேன். பாத்தையா? உன்னோடி பாத்தையா? அடிச்சா இந்த ரோபோ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும். கைய தூக்கு. சிரிக்கவே மாட்டேங்குது. இது உண்மையாலுமே ரோபோ தான் போல. இது ரோபோவே தான். நான் நம்பிட்டேன். நான் போறேன். இந்த தம்பி வந்து ரோபோ தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. ரோபோ கிட்ட இப்ப சில கொஸ்டின்களை கேட்கலாம். மாணவராகிய கேள்விகளை கேட்கறதுக்கு யார் முன் வர்றீங்க? வாங்க. தம்பி வந்திருக்கிறாரு. நம்முடைய உண்மையான பகைவன் யார்? நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உறவோ திற.
கடவுள் படைப்புல நிறைய உயிரினங்களை படிச்சாரு. ஆனா சிரிக்க தெரிஞ்ச ஒரே மிருகம் மனிதர்கள் மட்டும்தான். அந்த சிரிப்பையும் மனதில் இருக்கிற மகிழ்ச்சியையும் அழிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தன் வருவான், அவன் தான் கோபம். அந்த கோபம் ஒரு மனிதனை சமநிலைப்படுத்தாது. நிறைய பேர் சொல்லுவாங்க கோபத்துல முடிவெடுக்காத, கோபம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. கோபம் வரப்ப பாசிட்டிவான தண்ணிய குடிங்க. ஏன்னா கோபம் என்பது நெருப்பு மாதிரி, நெருப்பு அழிக்கிறதுக்கு ஒரே சக்தியாக தான் முடியும் தண்ணி. அதனாலதான் தண்ணி குடிச்சிட்டு நிதானமா பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் அழகா இருக்க அப்படின்னு சொன்னா அவர் சிரிப்பும் அவரோட சந்தோஷம் தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அகத்துல சந்தோஷம் இருந்தாதான் முகத்துல அந்த அழகு தெரியும். அப்ப நம்மளுடைய அழகு, சிரிப்பு, சந்தோஷம் இதை அழிக்க வர கோபம் தான் மிக கொடூரமான நமக்கு பகைவன். எனவே கோபத்தை அறவே ஒழித்தல் வேண்டும். அருமை அருமை ரோபோ, சூப்பர். கோபத்துக்கு எவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு ரோபோக்கு, சிறப்பு. நெக்ஸ்ட் கேட்கலாம் கொஸ்டின். இந்த உலகத்துல நல்லது கெட்டது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. மாணவர்கள் எப்படி தெளிவான சிந்தனையில வாழ்க்கையில ஜெயிக்கிறது? அருமையான கேள்வி கேட்டிருக்காரு. இந்த உலகத்துல நல்லது கெட்டது எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டதுதான். அதுல 6ஆம் அறிவு அப்படி என்பது எது நல்லது எது கெட்டது அப்படின்றத தெரிந்து அந்த நல்ல விஷயங்களை நாம பின்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் 6ஆம் அறிவை கடவுள் படிச்சிருக்காரு. அன்னப்பறவை இருக்கு இல்லையா, பாலையும் தண்ணியும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அதுக்கு தேவையான தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும்தான் பருகும். அது போல மாணவர்களாகிய உங்க முன்னாடி நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். அதுல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும்தான் நாம அப்சர்வ் பண்ணணும். அந்த சிந்தனையை நம்ம வளர்த்துக்கணும். ஒரு பல்ப் எரியணும்னா பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். எல்லாத்துலயுமே எல்லா நல்லதுலயும் ஒரு கெட்டது இருக்கு, எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு. அதனால நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். உலகத்திலே ரொம்ப சக்தியான ஒரு 2 விஷயம் அப்படின்னு சொல்லா, இந்த கண்ணும் இந்த நாக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எதை பார்க்கிறோமோ அது அப்படியே அப்சர்வ் ஆகி நம்ம உடம்புல அது பதியும். என்ன வார்த்தை பேசுறோமோ அது நமக்கு நம்ம உடம்புல பதியும், நம்ம மனசுல நம்ம மூளையில பிக்ஸ் ஆயிடும். அப்போ நாம பார்க்கக்கூடிய விஷயங்களும் பேசக்கூடிய விஷயங்களும் நல்லவைகளாதான் இருக்கணும். இதை தெரிஞ்சு மாணவர்கள் நல்லதை மட்டும் பார்க்கணும், நல்லதை மட்டும் பேசணும், நல்லதை மட்டும் செய்யணும், நல்லதே நடக்கும். தேங்க்யூ. அருமை அருமை ரோபோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். நம் அடையாளம் என்பது என்ன? அடையாளமாக எதை சொல்லலாம்? இந்த கொஸ்டின் அவர் கேட்டுட்டாரு. உங்ககிட்ட சின்ன ஒரு கேள்வி நான் கேட்க போறேன். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல நிரந்தரமா ஒரு விஷயம் இருக்கும். அது யாரான எனிவன் கெஸ் பண்ணி யாரான சொல்லலாம். வேற இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகும். ஆனா ஒரு விஷயம் நிலையா இருக்கும். சரி, சொல்லுங்க, எல்லாரும் சொல்றீங்க, நான் சொல்றேன், யாராவது சொல்லியிருந்தா ஓகே பாத்துக்கங்க. இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவுற பணம் ஒரு வரும் போகும். ஏன்னா பணக்காரன் ஏழையாகலாம், ஏழை பணக்காரன் ஆகலாம். அது பணம் நிரந்தரம் இல்லை. ஆனா ஒருவர் வாழ்க்கையில வாழறப்ப சேர்த்து வைத்த நல்ல பெயர் இருக்கு இல்லையா, அது நிரந்தரமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா கல்வி கண் திறந்த காமராசர் அவரு 1903 ஜூலை மாசம் 15ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்துல பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு
படிக்கவே ரொம்ப உதவித்தொகை எல்லாம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அவரால் படிக்க முடியல. கல்வியோடைய அந்த நிலை அவருக்கு ரொம்ப தெரிஞ்சது. அதனாலதான் அவரு முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு கல்விக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாரு, நிறைய விஷயங்கள் செய்தாரு. அதனாலதான் கல்வி கண் திறந்த காமராசர் அப்படின்னு அவரை நம்ம கூப்பிடுறோம், பட்டப்பெயர் வச்சிருக்கோம். அவரு தன்னுடைய வாழ்க்கைய மக்களுக்காகவே அர்ப்பணிச்சு தன்னுடைய இல்லற வாழ்க்கைக்கும் அவர் போகாம இருந்தார். ஓகேவா? ரெண்டாவது சொல்ல போனா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா, உங்க எல்லாரும் குழந்தைகளுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அவரும் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய பதவிக்கு போயிட்டு நிறைய அவரு அச்சீவ் பண்ணாத விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட மனிதர் அவரும் இல்லற வாழ்க்கைக்கு போகாம அவரு சேர்த்து வைத்த அந்த நல்ல பெயர் இன்னுமே நம்ம மனதுல, இப்போ காமராசர் செத்துட்டார் அப்படின்னா கிடையாது, நம்ம மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அப்போ நம்ம வாழும்போது ஏற்படுத்துற அந்த நல்ல பெயர் தான் நம்மளுடைய அடையாளம். அப்போ நல்ல பெயரை எடுப்பது மிக்க அவசியம். அதனால எல்லா மாணவர்களும் நல்ல மாணவர்களா வரணும். ஓகேவா? அருமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாங்க ஐயா, வாங்க வாங்க வாப்பா. உலகத்திலேயே சிறந்த தொழில் இல்லைன்னா சிறந்த பணி அப்படின்னா எதை சொல்லலாம்? டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளதான் நம்ம இப்போ ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம். இந்த ஆசிரியர் தினம் அப்படின்றது வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் கொண்டாடல, இந்தியா ஃபுல்லாவே ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம் அவருடைய பிறந்த நாளை. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அவரு குடியரசு, ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய பதவியான குடியரசுத் தலைவரா இருந்தாரு. அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டப்போ, உங்களுக்கு பிடித்த தொழில் பணி குடியரசுத் தலைவரா இல்ல ஆசிரியரா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு பதில், எனக்கு ஆசிரியர் பணி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு என்னுடைய பிறந்த நாள ஆசிரியர் தினமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. உலகத்திலேயே ஒரு புனிதமான தொழில் அப்படின்னு சொன்னா இந்த ஆசிரியர்கள் தொழில் தான். எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் நல்ல ஒழுக்கத்தை, நல்ல படிப்பை, நல்ல பேச்சு திறமைய, ஒருத்தருக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிற ஒரு இடம் தான் பள்ளிக்கூடம். அதுக்கு முயற்சிச்சு உங்களுடைய DNA டச் பண்ணி உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்றது வெளிக்கொண்டு வர ஒரு பணிதான் ஆசான் பணி. அதனால அதுக்கு ஒரு ஆசிரியர் பணிக்கு நிகர் வேற எந்த பணியுமே சிறந்த பணியா கருத முடியாது. அதனால ஆசிரியர் பணியே சிறந்த பணி. ஓகே, மிக சிறப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உண்மையாக உடல்கள் என்றால் என்ன? மழித்தலும் நீத்தலும் வேண்டா உலகம், பழித்தது ஒழித்து விடி. ஒருவன் இந்த உலகம் தவறு என்று சொன்னதை செய்யாதிருந்தால் அவன் சாமிக்கென சடை வளர்க்கவோ அல்லது மொட்டை அடிக்கவோ வேண்டாம் என்பதே இதன் பொருள். எனவே ஒவ்வொருவரும் பிறருக்கு செய்யும் தொண்டே சிறந்த இறை வழிபாடு. அதாவது மற்றவங்களுக்கு நாம செய்யற உதவிதான் மிகப்பெரிய இறை வழிபாடா நினைக்கணும். ஏன்னா அன்னைக்கு கூட ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு திருக்கோயிலூர்ல இருந்து ஒரு ஜுவல்லரி ஓனர் வந்து ஒரு உதவி செஞ்சாரு. அது உண்மையான இறை வழிபாடு. நாம மற்றவர்களுக்கு செய்யற உதவிதான் சிறந்த இறை வழிபாடு என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அருமை அருமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன், கடவுள் இருக்கிறாரா இல்லையா? உலகத்தில் இருக்கிற உயிரினங்களை படைச்சவர் கடவுள். மரம், செடி, கொடிகள், நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாத்தையும் படைச்ச ஒரு சக்தியை தான் நம்ம கடவுள்னு சொல்றோம். ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியில் இருந்து ஒரு கலெக்டர், வக்கீல்,
டாக்டர், பெரிய பெரிய மனிதர்களை உருவாக்குற ஆசிரியர்களும் கடவுளுக்கு சமம்தான். அப்போ கடவுள் இருக்காரு. கடவுள் இந்த கிளாப் பத்தாது, ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய கிளாப்பா கொடுங்க. ஏன்னா கடவுள் இருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புதிய மனிதர்களை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் கடவுளுக்கு சமம். ஏன்னா மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வத்துக்கு நாம என்னென்னவோ செய்யறோம், ஆனா அதுக்கு முன்னிலையில் இருக்கிறது யாருன்னா நம்ம குரு தான். அதனால ஆசிரியரை நாம கடவுளுக்கு நிகரா பார்க்கணும். ஓகே, ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்டு இது பண்ணியாச்சு. ஓகே, மிமிக்ரி பண்ணியாச்சு, கொஸ்டின் கேட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ரோபோ டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறது ரோபோ டான்ஸ் ஆட சொன்னேன், அது டான்ஸ் ஆடணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நம்மளுடைய தலைமை ஆசிரியருக்காக ரோபோ ஒரு பாட்டு எழுதி அதுக்கே மியூசிக் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு தலைமை ஆசிரியருக்காக அந்த பாட்டு டெடிகேஷன் பண்ணுறாங்க. ராம்ராஜ் ராம்ராஜ் ஒரே வாங்க வா வா. டாக்டர் ராதாகிரு சொன்னன் ஐயாவுக்கு பிறந்த ஞானல் வாழ்த்துக்கள். அவர் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடி வரும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. புனித சகாய அன்னை ஆண்கள் மேல் நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சேவியர் அவர்களுக்கு இந்த ஆண்டு பணி நிறைவு. அவர் பள்ளியில் ஆற்றிய பணியோ கடலளவு. பொறுமையின் இமயம், எளிமையின் சிகரம், உன்னை போல் ஒருவர் இனி என் உடலுக்கு கிடைக்குமோ? உங்கள் பணியின் நிறைவு நினைக்கையில் எல்லோர் முகமும் வாடி போய் நிற்கிறது. எல்லோர் கண்ணிலும் ஆனந்த கண்ணீர் கடலாய் பெருகுது. நீங்கள் எங்களை விட்டு பிரிந்தாலும் எங்கள் மனதில் இருந்து உங்களை யாரும் பிரிக்க முடியாது. நீங்கள் நோய் நொடியின்றி நல்ல ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாய் வாழ ஆண்டவனை வேண்டுகிறோம். உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் ஐயா. பெருமதிப்புக்குரிய திரு சேவியர் ஐயா. ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் ஐயா. பெருமதிப்புக்குரிய திரு சேவியர் ஐயா. ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஐயா. Thank you so much. Thank you sir. Thank you sir. போதும்.
இந்த அருமையான மேடையை நமக்கு இந்த நடந்து முடிந்த சுதந்திர தின நாளன்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. இன்றைய நாளிலே பெற்றோர் ஆசிரியர் கழக அந்த அருமை நண்பர்கள் நம் மீது கொண்ட அக்கறையில் நமது பிள்ளைகள் இங்கே படிக்கிறார்கள், அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் நாம் நிறைவேற்றி வைப்பது நமது கடமை என்று இந்த அருமையான நேரத்திலே இந்த வாசக மேடையை, பேச்சு மேடையை நமக்கு வழங்கி இருக்கின்றவர்களுக்கு இறை ஆசீர்வாதம், நல்வாழ்த்துக்களும் நன்றியையும் பாராட்டுதலையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. பாரதிதாசனார் ஒரு சிறிய கதையை சொன்னாராம். அந்த கதை நமக்கு இந்த ஆசிரியர் தினத்தில் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஒரு தாய் அல்லது தகப்பன் காய்கறி மார்க்கெட்டுக்கு போறாங்க. அந்த காய்கறி மார்க்கெட்ல போகும் பொழுது அதை எப்படி கணிக்கிறார்களா, எதை வாங்கலாம் என்று ஆட்களை வைத்து கணிக்கிறார்கள். அத்தைக்கு என்ன எடுத்துட்டு போகலாம், அப்பாவுக்கு என்ன எடுத்துட்டு போகலாம், மாமாவுக்கு என்ன எடுத்துட்டு போகலாம், என் சின்ன பையனுக்கு என்ன வாங்கிட்டு போகலாம், என் பெரிய பையனுக்கு என்ன வாங்கிட்டு போகலாம், என்னுடைய பெரிய மகளுக்கு என்ன வாங்கிட்டு போகலாம், எது அவன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காய்கறி மார்க்கெட்ல இந்த ஒரு நிகழ்வு தினமும் நடக்குது. அதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், ஒவ்வொரு வகுப்பறையிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாணவனுக்கு என்ன நான் சொல்வேன் என்று ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு தேவையானதை செய்வதிலே மிகுந்த மிகுந்த அக்கறையாக இருக்கிறார்கள் என்று இந்த அருமையான நாளிலே மாணவ செல்வங்களே, இந்த உயரிய இந்த பணி நிறைவான ஒரு பணி, நிறைவி கொடுக்கின்ற பணி. பல நிகழ்வுகள் நம்முடைய நினைவுக்கு வந்து வந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் என்றால் கண்டிப்பாக எல்லோருக்குமே தெரியும். முதல் வகுப்பு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் யாருன்னு எல்லாருமே சொல்லுவேன் தானே. பேர்ல ஞாபகம் இல்லை. என்னுடைய முதல் ஆசிரியர், 1ஆம் வகுப்பு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பேர் ஆரோக்கியமணி. அது மாதிரி ஒவ்வொருத்தருமே சொல்லுவீங்க. அதே மாதிரி நம்முடைய சிறு அந்த நிகழ்வு, அந்த முதல் படியில நடந்த நிகழ்வுகள் இன்றைக்கு கூட எனக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அப்படியே மன வருத்தத்தை தரும். நாங்க 8 போடுவோம். 8 போடுறத கரெக்டா போட கற்றுக் கொடுத்தது அந்த முதல்ல எழுத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் தான். நாம போடும் பொழுது தவறாக இப்படி போட்டு இப்படி போடுவோம். முதல்ல குழந்தைலாம் பருவத்தில் படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி போட்டு கற்றுக்க மாட்டோம். இப்படி போட்டு தான் இப்படி போட்டு இப்படி இழுத்து விடுவோம். அதை முதலிலே நான் நிறைய பார்க்குற ஆசிரியர்கள் கூட அந்த ஒரு கரெக்ஷன், அது எப்படி தவறி விட்டார்கள் தெரியல, எந்த ஆசிரியர் தவறிவிட்டது. எப்பவுமே நாம அந்த சிறு வயதிலே கற்கின்ற கல்வியானது இறுதி வரையிலே நம்மை நிமிர்த்தி நிற்க உதவி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அருமையான நேரத்திலே இந்த கல்வி கூடத்திலே அதிக நாட்களாக பயின்று கற்றுக் கொடுத்து பயில வைத்து சிறப்பு பார்த்து கொண்டிருக்கின்ற நமது
முருகன் ஆசிரியர் தொடங்கி தலைமை ஆசிரியர் தொடங்கி அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நாளிலே நல் வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த நேரத்திலே எல்லாருக்கும் ஒரு நெஞ்சை தொட்ட நிகழ்வு இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். அன்றைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சொன்ன 1000 உள் அதிர்வுகளை கொடுத்த நாள் என்று நான் சொன்னேன். 1000 காசும் வந்துச்சு, 1000 உள் அதிர்வுகளும் நான் சொன்னேன். எதையாவது நாம் சாதிக்க வேண்டும். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த நாளிலே நம்முடைய சுரேஷ் அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற தொடர்ந்து அன்றைக்கும் கொடுத்த இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறார். ஆகவே உங்கள் நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருக்க அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு நகர்வும் ஒரு அருமையான ஒரு நகரமாக இருக்கிறது என்பதை நேரத்தில் பதிவு செய்து, இந்த நாளினுடைய மாணவ செல்வங்கள் கொடுத்த ஒரு அருமையான விரிவுரை ராதாகிருஷ்ணன் பற்றி நிறைய பேர் நம்ம எவ்வளவு நாளுக்கு முன்பாக படிச்சிருக்கோம். அதை இப்பொழுது நடந்தது போல மிக அழகாக கோர்வையாக கொடுத்த மாணவனுக்கும் கவிதை நடையிலே அழகுற அமைத்து தந்த அன்பு செல்வங்களுக்கும் நடனம் ரோஷன் பயங்கரமா அவருடைய கோரியோகிராஃபி நல்லா இருந்துச்சு. திடீர்னு நடுவில் கொஞ்சம் ஆச்சரியமா நாம எதிர்பாராதான் நடந்துட்டு இருக்கு. ஆகவே இந்த நிகழ்வுகள் நடனம் மிக மிக அற்புதம். இதையெல்லாம் நிர்வகித்து இந்த கேக் மற்றதையெல்லாம் தயாரித்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக காலையிலிருந்து பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆர்வமா ரொம்ப குதூகலப்படுத்தி கொண்டிருந்தீர்கள் ஆசிரியர்களை. அதை நீங்கள் மேலான விதத்திலே பயன்படுத்தி கொண்டு ஒரு அருமையான பிள்ளைகளாக நீங்கள் உயர வேண்டுமாய் இந்த ஆசிரியர் பெயராலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாமே எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு சூழல் அந்த அளவுக்கு இருந்தாங்க. அவர்கள் அனைவருக்கும் 1 lakh மேல பிஎஸ்சிக்கு படிச்சாங்க. அதுல ஒரு மாநிலம் திருப்பூர் நவீன ஆசிரியரை பற்றி கவிதையை நம்முடைய தமிழ் மிக சிறப்பாக வாசிப்பார். பேசி முடித்தவுடன் ஏன் சொல்றேன்னா, ஆசிரியரை பற்றி மாதா பிதா குரு தெய்வம் நம்முடைய தாய் தந்தை யார் ஆசிரியர். ஒரு மாணவனை என்னவாகிறேன்னு சொல்ல என்ன சொல்லுவாங்க, நான் டாக்டராவின் கலெக்டராவின் இன்ஜினியர், அந்த டாக்டரையும் கலைஞர் இன்ஜினியர் உருவாக்குவது யார்? ஆசிரியர்கள் தான் எப்பொழுதும் மரியாதை கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு சில மாணவர்கள் நம்மளை பார்க்குறாங்க, என்னையே பார்க்குறாங்க, நம்ம ஆசிரியர் பார்க்குறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறான், 10 பேர் போகிறாங்க குரூப்பா, அதில் 3 பேர் மட்டும் என்ன பண்ணுறான், சார் வணக்கம் சார் வணக்கம் சார்ன்றான். மீதி 7 பேர் அவன் ஆசிரியர் போன ஸ்கூலில் தான் கொடுக்குறேன், இங்கே நடை கொடுத்துன்னு சும்மா இது பண்ணுகிற அப்படின்னு சொல்கிறேன். உண்மை, இது நடக்கக்கூடிய விஷயம். அன்பார்ந்த மாணவர்களே, என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த பள்ளியில் படித்த தமிழுக்கு யாரு, பெரியநாயகம், இங்கிலீஷ் டேவிட் சாரு, ஜோசப் சாரு, மேக்ஸ் ஆரோக்கியசாமி சாரு, சயின்ஸு நம்மளுடைய முருகன் சாரு, சோசியல் சயின்ஸ் ஏற்கனவே HM ரிட்டையர்ட் HM ஆரோக்கியசாமி சார் இன்னமும் ஞாபகம் இருக்குது. எப்பவுமே நன்றி கூட தான் இருப்பேன். அதே போல் இதனுடைய சமூக சேவை செய்ய எனக்கு எண்ணம் ஏற்பட்டிருந்தால், நான் 11th 12th கல்லூரியில் இருந்து NSS கேம்பில் இருந்தேன். என்னுடைய ஆசிரியர் கந்தசாமி ஆசிரியர் இப்போ புதுக்கோட்டையில் இருக்கிறாரு. இன்னைக்கு கூட காலையில் விஷ் பண்ணார். விஷ் பண்ணி உங்களுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சார்பாக நீ என் சார்பாகவும் வாழ்த்துன்னு சொன்னார். நம்ம ஆசிரியர்லாம் தெரியும். நம்ம ஸ்கூலுக்கு எக்ஸாம் டியூட்டிக்கு வந்துருக்காரு, பக்கத்து ஸ்கூலுக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டார். இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க ஆசிரியர்கள். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த நிகழ்ச்சியை நடத்த போற மாணவர்கள் சொன்னல, 15 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் நிகழ்ச்சி நடத்தினோம். எங்கெங்க தெரியுமா? நம்ம பக்கத்து பள்ளியில் புனித அந்தோனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில், மவுண்ட் பள்ளியில், அடுத்தது புதுப்பாளையம் இதயா காலேஜில் அந்த பள்ளியினுடைய கல்லூரியுடைய முதல்வர்களுக்கு
பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் சொன்னோம். மிக சிறப்பாக என்னுடைய மாணவர்கள் நான் சொல்ற நீங்க பாருங்க, நிகழ்ச்சி பார்த்து முடிச்ச உடனே நம்முடைய தாளாளர் தலைமை ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி எக்ஸ் ஆசிரியர் எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி இருக்குதுன்று. அந்த அளவுக்கு சிறப்பாக நிகழ்த்தக்கூடியவர்கள். அன்பார்ந்த மாணவர்கள், நேரம் முடித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய துணைத் தலைவர் பத்தி கொஞ்சம் சொல்லணும். என்னை விட கொஞ்சம் வேகமாக வர்றாரு எந்த நிகழ்ச்சியிலும். எந்த ஒரு செயலை செய்யணும், ஆனால் இது செய்தலாம்னா உடனே ஓகே நான் ரெடி, நீங்கள் வந்துருங்க நானும் வந்துடுறேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செய்யக்கூடிய துணைத் தலைவர் நம்ம பள்ளிக்கு கிடைத்தார். அவருக்கும் என் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொன்னாடை பார்த்தி உங்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்து உயர்திரு தலைமை ஆசிரியர் அவர்கள். அடுத்து நீங்க போட்டு இருங்க, நான் பேச சொல்லுங்க. அடுத்து திருவாளர் ரெக்ஸ் ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திருவாளர் ஜி முருகன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு நிர்மல் ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு ஆறுமுகம் ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து சரத்பாபு ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து திருவாளர் சிவதாஸ் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து திரு வி சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எல்லாரும் ஒன்றுதான். அடுத்து திரு அருணகிரி கம்ப்யூட்டர் கணிப்பொறியாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து நமது ஆரோக்கியசாமி அலுவலக உதவியாளர் அலுவலக நண்பர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து நமது பிரசாத் ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து நம் பள்ளியினுடைய கவிதை நாயகி அக்ஸலியா மிஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து நமது ஜெயமலர் ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து நமது ஆட்ட நாயகி அம்மி மிஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து நமது விளையாட்டுத்துறை வில்லியம் ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து கேமரா முன்னாடி நின்று இருக்கிற நமது அகிலனார் அகிலன் போட்டு அகிலன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்த சார்பாக நமது நிருபர் ஐயா அவர்களுக்கு பிடிஏ துணைத் தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்து நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சுரேஷ் பாபு, மணிகண்டன், ராம்ராஜ் 3 பேர் வாங்க பிளீஸ். நமது முன்னாள் மாணவர் சுரேஷ் பாபு, மணிகண்டன், ராம்ராஜ் மூவருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது.
அடுத்ததாக நமது பள்ளிக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக ஒரு ஸ்டாண்ட் வித் மைக்கோட, ஸ்டேஜ் எல்லாம் பெரிய பெரிய அரசியல் கூட்டங்கள் நடக்கும்போது மைக்கு இருக்கும்னாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் மாதிரி நீட்டாக இருக்கும். அதை பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக நம்மளோட பள்ளிக்கு கொடுக்க வந்திருக்கிறாரு. அதை ஏற்றிக்கிட்டு வந்தது யாருன்னா நம்மளுடைய பிடிஏ துணைத் தலைவருடைய தம்பி, அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. Thank you. அடுத்தது ஒரு சின்ன பரிசு, ஒரு சில்வர் தட்டு அன்பிற்காக. சரி, அதை தொடர்ந்து ஆசிரியர் பெருமக்கள் அதை அன்போடு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சத்தம் அதிக வேற மாதிரி சத்தம் இருக்கு, அது மாதிரி வரக்கூடாது. விசில் அடிக்கூடாது, கை தட்டணும், கத்தக்கூடாது. நிறைவடைந்தது. பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை நமது பள்ளி சமர்ப்பிக்கிறது. ஜோரா கைத்தட்டு பார்ப்போம். கைத்தட்டு நல்லா. அடுத்ததாக இப்ப ராம்ராஜ் சார் பேசும்போது ஒரு கவிதை ஒன்று, ஒரு நமது மண்ணில் படித்த ஒரு பெண்மணியினுடைய ஒரு கவிதை சொன்னாரு. அதை ஐயா பிரசன்ட் பண்ணாரு. அதைத் தொடர்ந்து நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சுரேஷ் பாபுனுடைய ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். வாங்க ஐயா. ஆசிரியர் தின கவிதை இது நம்முடைய பிடிஏ தலைவர் அவர்கள் ஆசிரியர்களுக்கு சமர்ப்பிக்கின்றார். கொஞ்சம் பேசக்கூடாது, மடியில் கேள்விக்காத, நேரம் பெரிய பிள்ளைங்க இந்த ஏரியா. அன்பான ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் கையால் திறக்கப்பட்ட கல்வியின் கதவு எங்கள் அறிவுக்கு புது ஒளி தந்தது. நீங்கள் காட்டும் வழி எங்கள் கனவுகளுக்கு அடையாளம். நீங்கள் காட்டும் வழி எங்கள் கனவுகளுக்கு அடையாளம். எங்களுக்கு நாளும் வழிகாட்டும் அமைதியின் தீபங்களே. ஒவ்வொரு பாடமும் உங்கள் அன்பின் சத்தம், அது என்றும் எங்கள் உயிரோடு இணைந்தது. ஒவ்வொரு பாடமும் உங்கள் அன்பின் சத்தம், அது என்றும் எங்கள் உயிரோடு இணைந்தது. ஒவ்வொரு வகுப்பிலும் கற்பிக்கும் உயிரோட்டமான கல்வி, அதிகாரம், பாசம் என்றும் எங்களை நெகிழ்த்திவிடும். உங்கள் அன்பும் உழைப்பும் முடியாததை சாத்தியமாக்கும். உங்கள் அன்பும் உழைப்பும் முடியாததை சாத்தியமாக்கும். அனைத்து பாடங்களுக்கும் உங்களால் உற்சாகமாய் பாய்ந்தது எங்கள் இருண்ட வாழ்வில் கற்றலின் தீபம் வழிகாட்டியது. ஆசிரியர் தினத்தில்
உங்கள் அன்பிற்கும் அறிவிற்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆசிரியர் தினத்தில் உங்கள் அன்பிற்கும் அறிவிற்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு நாளும் உங்களை நாங்கள் நினைவு கூறுவோம். வளர்ச்சி, திறமை, நன்றி உணர்வு, இரக்கம், தர்மம், அறிவு, எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட உங்கள் போதனையின் தாக்கம் இன்று நன்றி என்ற பறவை எங்கள் நெஞ்சில் உயர்ந்து பறக்கிறது. நன்றி என்ற பறவை எங்கள் நெஞ்சில் உயர்ந்து பறக்கிறது. உண்மையான அன்பால் மனதில் நெருங்கி நிற்கின்றது. மறவாமல் சொல்லும் நன்றி உறவுகளை வளர்க்கும். நன்றி சொல்லும் மனம் உலகை சிறப்பிக்கும். நன்றிகள் பல கோடி. எம் ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். எம் ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நன்றி. இவன் ஏ. ராம்ராஜ் எம்ஏ, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், புனித சகாயம்மை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, பவித்திரம். அந்த கண்தானே கல்வி என்பது, ஆசானே கண்ணை தந்தது. அந்த கண்தானே கல்வி என்பது, அறிவியலை கற்கலாம், அறவழியில் நிற்கலாம், பண்பாட்டை போற்றலாம், பல கலைகள் ஆற்றலாம். ஆசிரியர் பக்கம் இருந்தார், அவர் சொன்னபடி கேட்டு நடந்தார். ஆசிரியர் பக்கம் இருந்தார், அவர் காட்டும் வழி கேட்டு நடந்தார். ஆசானே கல்வி தந்தது, அந்த கண்தானே கல்வி என்பது. அப்பனு பொம்மன் சொல்லி அப்பனு அரசு பொம்மன் அரசு வச்சுட்டாரு. அரசன் பொம்மன் ரெண்டு வரைக்கும் அதிகமாக இருந்துச்சு.
மணியில் குழப்பம் பார்த்தா நான் பார்த்தா மனப்பாடம் நான் இப்போ நான் பேசினேன்ல 15 வருஷமாக இருந்ததுன்னா அது அப்படியே உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் ஐயா. பெருமதிப்பிற்குரிய திரு சேவியர் ஐயா, ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஐயா.